கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சியோன்ங்கிற தொடர் செய்தியில இன்னைக்கு நம்ம 15வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அமில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆயா ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா, ஓ பிரபரா, அப்பராரி வசபரா, பரா ரிகசபரா, இகரா இகநகரா, இவ ரப இவ ரபரா, இகரப இகநகரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சார்வா வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சார்வா வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ரகரகரா ரபரபரா ரிப்பரா ரிகசபரா. தோத்திரமாம் கனமாம் வாலமயம் பலனாம். தோத்திரமாம் கனமாம் வாலமயம் பலனாம். மாட்சிமயம் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமயம் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ரிபரபரா ரிப்பரபரா ரிகர ரவசவரா. உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சியோன். சியோன்ல இன்னைக்கு திறவுகோல் வார்த்தை நம்ம பார்க்கிறோம். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம். இதான் திறவுகோல் வார்த்தை. சியோன் குமார்த்தியே, நீ எழுந்து போரடி. நான் ஆண்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க. நான் உன் கொம்புகள், கொம்பு இரும்புகும், உன் கொழும்புகளை வெண்கலமாக்குவேன். ஆண்டவர் ஒரு மாறுதலை உண்டு பண்ணுகிறார். அதனாலதான் இந்த செய்தியுடைய தலைப்பு சியோனுக்கு நமக்கு சேஞ்சஸ் அஸ், நம்மளே ஆண்டவர் உண்டாக்குற ஒரு மாறுதல். இதான் நமக்கு தியானிக்கிறோம். இந்த மாறுதலை ஏன் ஆண்டவர் ஒன்று பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 16வது வசனம். சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் நினைவு தெரியாது. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு ஒரு மாறுதல் உண்டு பண்ண போயிருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட் வருது. ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. பார்க்க பயமா இருக்கும். அதனால உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் தாத்தா சும்மா தாடியை ஒட்டிக்கிட்டு ஒரு பில்லவை வயிற்றுல வச்சுக்கிட்டு
அப்படியே ஒரு கூலிங் கிளாஸ் ஆக மாட்டேங்குது. இது மாறுதல் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு மாறுதலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அதான் மேட்டர். சரி, இப்ப உன் கொம்புகளை இரும்பும் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். அப்ப நம்மை உருமாற்றுகிற தேவன், சேஞ்ச் இன் அஸ். இந்த சேஞ்சஸ் இருந்தால் தான், நல்லா சொல்றேங்க, இந்த சேஞ்சஸ் இருந்தால் தான் நம்மள வச்சிடும். அதனால தான் ஆண்டவர் நான் உனக்கு மாறுதல் உண்டு பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். சாத்தானுடைய நோக்கத்தை நம்ம அங்க பார்த்தோம். ஆண்டவருடைய அவர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். இதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பு. எபேசியர் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாவதற்கு கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள ஒப்பு கொடுத்தார். சரி, கரை திரை, கரை வேற திரை வேற. இந்த கரைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா போட்டிருக்கேன், லேசா ஒரு காஃபி மேலே பட்டுருச்சு. அந்த கரையை உங்களால் பார்க்க முடியும், என்னாலையும் பார்க்க முடியும். ஓ, என்னுடைய ஒயிட் ஜிப்பால கரை பட்டுருச்சு, வருத்தமாக இருக்கும், அது உட்காந்து கழுவு. ஆனால் என் முகத்தில் ஒரு சர்ஜரி போடும்போது பிளாட் பட்டுருச்சு அல்லது ஒரு கரை பட்டுருச்சு. அது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். டாக்டர், உங்கள் முகத்தில் ஒரு அழுக்கு இருக்கு அப்படிங்க சொல்லுவேன். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இது பிரதர் சாம் ஜெபத்துறையுடைய சாட்சி. அவரு ஒரு பெந்தெகோஸ்ட் பாஸ்டர், 2 பேரும் சேர்ந்து ஒரு அம்மா வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. நம்ம பிரதர் சாம் ஜெபத்துறை ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறாரு, பின்னாடி பாஸ்டர் உட்கார வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு எருமை மாடு, அது அவ்வளவு நேரம் அந்த குட்டையில நல்லா சுகமா படுத்து கிடந்தது. என்னமோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அது கிளம்பி இவங்க பக்கத்தில் வந்துச்சு. இவர் பிரதர், நான் ஸ்கூட்டர் அங்கே நிப்பாட்டிட்டு வரேன்ட்டு அங்கே வர போயிட்டு இருக்கும் போது அந்த எருமை மாடு அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்கூல் அந்த அம்மா அவரோட உடம்புல இருக்க அத்தனை சேரும் பாஸ்ட் மேலே வந்துருச்சு. பாஸ்ட் ரொம்ப சேட் ஆயிட்டார். ஒயிட் கலர் ஜிப்பா, வேஷ்டி, கரை. அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு அவனுக்கு ஒரு மாத்து ட்ரெஸ் கொடுத்து துவச்சி போட்டு அனுப்பினார். அது காமெடியாக சொன்னார். இதுதான் நம்ம வாழ்க்கை. எங்கேயோ போற எருமை மாடு போக வேண்டியதான். எத்தனையோ பேர் இருக்காங்க, அது ஒயிட் போட்டிருக்கிற ஜிப்பா மேல அடி ஒரு பூசி பூசிட்டு போகுது. இதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. இப்ப இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 20. கரை திரை, முதல்ல ஒன்றும் இல்லாம ஒன்னோட இருக்கிறார். சாத்தான் எப்படியாவது ஒரு கரை வந்துடாதா, எப்படியாவது ஒரு திரை வந்துடாதான்ட்டு அவன் ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பான். ஆளுங்களை அனுப்பிட்டே இருப்பான். சரி, இதை ஆண்டவர் எப்ப இதை பிளான் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ஆச்சரியமானது. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் உள்ளவரும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. நம்மளை தெரிந்து கொண்டுட்டாங்க. chosen people. பிரச்சனை நம்ம அதை உணர மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன வாழ்க்கை, சந்தோஷமா வாழுவோம், ஹாப்பியா இருப்போம், இங்க ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம். ஒரு தடவை எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் இந்த காலையில் 7 மணி ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸை அவர் நடத்திட்டு இருக்கார் புல்பெட்டில் இருந்துக்கிட்டு. அவர் சொல்றாரு, இங்க அநேகர் இந்த 7 மணி சர்வீஸ்க்கு வந்தாச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள
இந்த வேலையெல்லாம் இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்புறம் அந்த ஆளை வீட்டுக்கு போய் நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது கேட்டோன்னு பயங்கர சிரிப்பு வந்து அவருக்கு எதாவது இருக்கு. அவர் குறிப்பிட்டு வச்சுட்டார், இங்கே டாக்டர் ஒருத்தர் குலுங்கிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்காகனா நமக்கு இது ஒரு சடங்காச்சரம் ஆகிப்போச்சு. கோயிலுக்கு வர்றது ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுறது, இங்கே வர வேண்டியது அட்டண்டன்ஸ் போட்டு போயிட வேண்டியது, இது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளணும், நம் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை உண்டு பண்ணிட்டார். சரி, இப்போ மாறுதல்களை நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மாறுதல் என்ன பார்ப்போம். முதல் மாறுதல் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். நீங்களோ பார்த்தீங்களா, நீங்களோ நம்மளை பார்த்தா சொல்றாங்க, உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி அழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் பீப்புள், முன்குறிக்கப்பட்டாச்சு. ராஜரீக ஆசாரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியம் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, பாவத்தோடு வாழ்ந்துட்டு. பாவம் செய்வதெல்லாம் பயங்கர குஷி. நாங்கள்லாம் அதை சூப்பராக செய்வோம். அதில் எவ்வளவோ சந்தோஷங்கள் இருந்துச்சு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ பெரிய சமாதானம் இருக்குது. என்னோட ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீ உனக்கு சமாதானம் இருக்கா? இல்லைட்ட. நோ பீஸ், நோ ஜீசஸ், நோ பீஸ். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் இப்பொழுது இரக்கம் பெற்றீர்கள். அந்த இரக்கம் பெற்றது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஆண்டவர் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். இது 2 சேர்த்தார், 2 in 1. அந்த காலத்தில் இப்போ இருக்கான எனக்கு ஞாபகம். ஒரு கையில் தூக்கிட்டு போவோம், நாங்களாம் தூக்கிட்டு போவோம். அதில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், டிரான்சிஸ்டர் இருக்கும். அது கேசட்டை போட்டு பாட்டு கேட்கலாம், ரேடியோ வைக்கலாம். டிரான்சிஸ்டர் 2 in 1 ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு எங்கள் காலத்தில். இப்போ தான் போச்சு. சரி, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்தகாரங்கிறது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்தகார இருள் யோபுட்ட கேட்டீங்கன்னா அவர் பிரமாதமாக ஒரு வசனத்தில் சொல்றது, நமக்கெல்லாம் அப்படியே தலை சுற்றிடும் யோபு சொல்றதை கேட்டான்னு. வாசிப்போம், யோபு என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? 10வது அதிகாரம். நீங்கள் கொஞ்சம் அதை அப்படியே நம்பர் நான் போட்டிருக்கேன், நீங்களும் அப்படியே அதை வாசிக்கும் போது நம்பரை கவுண்ட் பண்ணிட்டே வாங்க, அப்போ தான் அதனுடைய ஆழம் புரியும் உங்களுக்கு. யோபு 10வது அதிகாரம் 21வது வசனத்தில், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வரைக்கும். அந்தகாரம் லேசா பேதுரு சொல்லிட்டாரு, யோபு டீட்டெயிலாக சொல்றாரு. கார் இருள் 21வது வசனம். நம்பர் 1 கார் இருள். இருளே பயங்கரமா. கார் இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் டார்க்னஸ். வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இருக்குது, ஆனால் இங்கே நான் அத்தனை லைட்டு போட்டு தான் இந்த லைட் இருக்குது. நம்பர் 1 கார் இருள். 2வது மரண அந்தகாரமான இருண்ட தேசம். மரண அந்தகாரமான இருண்ட தேசம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்ற தேசத்துல மரணத்துக்குள்ளதான் மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு நிச்சயமே கிடையாது. எஸ், அது கிருபப்பா. பேர நபத்தை போட்டது கிருப. அதுதான் நான் சொன்னேன். சைடில் டிராக்டர் எடுத்தாரு, சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சாட்சி. எனக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பெயர் என்னோட முடிஞ்சிடும்னு சொல்லி நான் அதை பெருசாக நினைக்க, நம்ம பேரன் வெளியே பெற்ற பேர் இது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பேரன் பிறந்தான். அப்போ என்னுடைய தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் அவர் எங்கள் சம்பந்திகிட்ட போய் சொல்கிறார், பேரனுக்கு லைசாண்டருங்கிற பேரை வைக்கணும் அப்படின்னு போய் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். எங்கள் சம்பந்தி ஒரு டஃப்பானவர், அவர் எப்பவுமே அவர் ரொம்ப பவரானவர். அவர் பையன் கேட்டார், உங்கள் அப்பா ஊழியம் செய்கிறவரா அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? என் தம்பிட்ட. இல்லை ஊழியம் செய்யலன்ட்டு. என் பேரனுக்கு ஊழியக்காரர் பேர் தான் அங்கே வைக்கணும்
அடுத்து கேட்டார், உங்கள் அண்ணன் ஊழியம் செய்கிறாரான்னு கேட்டார். ஆமாம், அண்ணன். அப்போ உங்கள் அண்ணன் பேர் தான் வைப்பேன். இந்த லைசாண்டருங்கிற பேரை உங்களுக்கு ஒரு பேரன் பாருங்க அவனுக்கு வச்சுட்டு போங்க அப்படின்ட்டார். இப்போ அதில் ஸ்க்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் சிஜித் ராஜ் அப்படின்னு கிருபை என் பெயர் அடுத்த வாரிசுக்கு போய்கிட்டு இருக்கு சார். சரி, இப்போ நம்ம அந்த யோப் 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் முதல் திரும்ப சொல்கிறேன். ஒரு சிலர் டிராக்டர் விட்டு போயிடாம திரும்ப நம்ம மீகால நான் வசனத்தை வாசித்தேன். நம்மளை ஆண்டவர் சேஞ்ச் உண்டாக்குறது. ஏன் சேஞ்ச் உண்டாக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு ஆசை என்னன்னா சியோன் தீட்டுப்படணும்ட்டு. அப்போ தீட்டு படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வர ஆரம்பிச்சு 1 பேதுரு 2வது அத்தியாயத்தை வசனத்தை காமிச்சிட்டேன். அந்தகாரம்னா என்னன்றது இப்போ நான் விளக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் டேரக்ஷன் மாறி போச்சு, பரவாயில்ல. யோபு 10வது அதிகாரம் 21 வசனம், கார் இருள் மரண அந்தகாரமான இருண்ட தேசம். மரண அந்தகாரமான இருண்ட தேசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கை இல்லாத. அப்போ அங்கே தான் நம்ம இருந்து மரித்த நரகத்துக்கு போகிறோம். 3வது, இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம்ல தேசம். எப்படி அதை பிரிச்சு 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 யோபு சொல்றாங்க. எனக்கு அதை வாசனை இவ்வளவு ஆள ஒரு வருஷத்துக்குள்ள உட்காந்துருக்கான பார்த்தேன். இங்கே தான் நான் இருந்தேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது. பாவம் செய்துட்டு ஜாலியாக நரகத்துக்கு போயிடலான்ட்டு. அடுத்து பாருங்க, ஒளியும் இருளாகும் தேசம். ஒளி இருந்தாலும் அது இருளா மாறிடும். அப்படிப்பட்ட தேசத்துல நம்ம இருந்தோம். அடுத்து, போனால் திரும்பி வராத தேசத்திற்கு. போனால் திரும்பி வராது, ஒன் வே டிராஃபிக். ஆனால் பரலாம் அப்படி கிடையாது. போகிறோமா, நம்ம அங்கே போகிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு மாறுதல் கொடுப்பார், 1000 வருட அரசாட்சி கொடுப்பார், அங்கே நம்ம ஆலையை கொடுப்பார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ 1 பேதுருல நம்ம பார்த்த ஷார்ட்டாக சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் ஆண்டவர் நம்மளை எங்கே கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து. இந்த அந்தகாரங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயில் சொல்லிட்டார். சரி, இதில் நம்மளை என்னைக்கலாம் ராஜரீகமான ஆசாரங்கள், ராஜரீகமான ஆசை, அதை நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் ஆசாரம் கொடுத்து செய்யக்கூடாது, செஞ்சா போச்சு. 2 ராஜாக்கள் 26வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 26வது அதிகாரம் உசியா ஒரு நல்ல ராஜாங்க. அவர் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஸ்பெஷலிஸ்ட், என்னென்னமோ செய்தார். அப்படி டாப்பாக இருந்தவர். அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 26:16 அவன் பலப்பட்டப்படுது. பலப்பட்டப்படுதுன்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பலப்பட்டப்படுது, தனக்கு கீழ் உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேற்றின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஆசாரிகள் தைரியமா பயங்கரமா நாளைக்கு இன்னைக்குன்னா ஒரு மினிஸ்டர் முன்னாடி ஏதாவது பேச முடியுமா? வாயை திறக்க. அவர் கலெக்டராக இருந்தாலும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆசிரியனாகிய ஆசிரியாவும் அவனோட கூட இருந்த கர்த்தருடைய ஆசிரியர் பராக்கம் 80 பேர் அவனுக்கு பிறகு போய், தூபம் காட்டுறது உனக்கு சரிப்பட்டு வராது, இது ஆரோனுடைய சந்ததி தான் சொல்லணும்னு டைரக்டாக சொல்கிறாங்க. உடனே குஷ்டம் வந்துருச்சு. பாருங்க, ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் இருக்க முடியாது. ஆனால் நம்ம ராஜரீகமான ஆசிரியர் கூட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துது. 1வது அதிகாரம் 6 அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், கரை திரை ஒன்றுமே இல்லாமல் நம்மளை ஆக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஃபர்ஸ்ட் அன்பு. இந்த அன்பை புரிந்து ரொம்ப கஷ்டம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் ஒரு நிச்சயமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்வோமா செத்து போவோமாட்டு. அதுவும் பிறந்தநாள் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நீ அடுத்த பிறந்தநாள் என்னால் பார்க்க முடியுமாட்டுன்னு. ஆனால் அந்த அன்பு இத்தனை வயசு வர நிப்பாட்டி என் பேரை நிற்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. காரணம் அன்பு கூர்ந்து.
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாலே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும், ராஜாக்கள் ஆசாரியர் ரெண்டும் சேர்ந்து ராஜரீகமான ஆசாரியர், 2 in 1. டேப் ரெக்கார்ட் சொல்லுங்க பார்த்தீங்களா, அதில் காசட்டு போடணும், டிரான்சிஸ்டர், 2 in 1. இது ஆண்டவர் நமக்கு விசேஷமாக இதை கொடுக்குறார். இது எதற்காக இதை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 9 10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசானோம். பார்த்தீங்களா, யோபு சொல்றாரு, மரண இருள் தேசம், அந்தகாரமான தேசம், போனா திரும்ப முடியாத தேசம், ஆனா நம்ம ராஜரீகமான ஆசாரியர்கள் ஆக்கி ஆளுகை கொடுக்கிறாருங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். ஒரு குட்டி சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் இந்த செய்தி உங்களுக்கு விளங்கும். நான் ரட்சிக்கப்பட்டு சில வருஷத்துல ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் ரிட்டையர் ஆனது சிவகாசியிலிருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த அம்மா முதவே சொல்லிடுச்சு, சார் நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவன், இப்போ நான் ஒரு 20-25 வருஷம் ரட்சிக்கப்பட்டு நான் மாத்திரம் ஆண்டவருக்கா வைராக்கியம் வந்தேன், எத்தனையோ நோய்கள் எனக்கு வந்துருச்சு, நான் ரொம்ப சோர்வில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எனக்குள்ள ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்க சொன்னார். என்ன கேள்வி நான் கேட்டேன்னா, ஆமா நீங்க இந்த பைபிளை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த அம்மா ஒரு கேள்வியை யாருமே கேட்டதில்லை உங்களுக்கு. நான் ஒரு 40% என்னால் விசுவாசிக்க முடியும் டாக்டர். ஹெட்மிஸ்டர்ஸ் பைபிளுக்கு 40% தான், அப்போ 60% என்னால் நம்ப முடியல அப்படின்ட்டு போய் சொல்ல உண்மையை சொல்லிச்சு. அப்போ அதைத்தான் நானும் இங்கே சொல்றேன், உங்கள் விசுவாசம் 100% விசுவாசமா இருந்தால்தான் கிடைக்கும். நம்மளை மாறுதல் கொண்டு விட்டாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலையில் இருந்தேன், ஆச்சரியமாக கொண்டாட்டாரு. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக சும்மா பாடக்கூடாதுங்க, உணரணும். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. இதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா அவர் கூப்பிடுக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசாட்சி. சரி, 2வது என்ன ஒரு மாதலை நமக்கு உண்டு பண்ணுகிறார் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா? இது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு லைனாக வச்சிருக்காரு. இதை நீங்க அக்செப்ட் பண்றது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17. இது அடுத்த சேஞ்ச். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இது எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அதான் முக்கியம். இந்த புது சிருஷ்டிக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆயத்தை செய்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் உங்களுக்கு முதல் சொன்னேன், ஆசிரியர்னு சொன்னேன், ராஜரியமான ஆடு, தேவனுக்கு முன்பாக இருக்கிறதுக்கு 1000 வருட அரசாட்சி கொடுத்து சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்து நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கும். உங்களுக்கு நிச்சயம் இருக்காக, எனக்கு இருக்கு. இந்த பூமியில நம்முடைய கண்களை மூடும்போது பரலோகத்தில் நம்முடைய கண்களை திறப்போம். அந்த வீட்டுக்கு பேரு நித்திய வீடு. இப்ப நீங்க ஒரு பார்க்குறீங்க, இது ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த இடம். இது எப்படி கிடைச்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். நாங்கள் பார்ட்டிஷன், எங்களுக்குள்ள பங்கு, எதாவது யார் யாருக்கு சொத்து வந்துட்டு, நான் என் தம்பிகிட்ட சொன்னேன், நம்ம ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம், முந்தைய கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அது என் பேரில் இருந்துச்சு. நான் சொன்னேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க 2 பேரும், எனக்கு இந்த கொடைக்கானல் இருக்குது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்குள்ள ஒரு பெரிய
நான் ஒத்துறேன். அந்த தம்பி ஆசைப்படுறேன்னா கொடுத்துரு, கொடைக்கானல் அவன் ஆசைப்படுறேன்னா கொடுத்துரு. ஆனால் நான் ஒரு பெரிய சொத்தை கொடுத்துக்கிட்டு இதை வாங்கினேன். அது ஏன் வரலன்னுச்சு. அங்கே 2 பேர் எழுதிட்டு இதை வாங்கியாச்சு. என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏங்க அது எவ்வளோ மரம் இருந்துச்சு, அது எவ்வளோ ஒரு எது நீங்கள் கொடுத்துட்டீங்களே சேட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இது நித்திய வீடு கிடையாது. ஒரு நாள் இது எங்கள் கைவிட்டு போயிடும். இந்த இடத்த விட்டு நாங்கள் கறந்து போகணும். ஆனால் இருக்கிற நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ புது சிருஷ்டி ஆக்கி என்னை ஆண்டவங்க உட்காரிச்சுக்கிறது. இது வாங்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த நேரத்தில் இது ரொம்ப சின்னதாக ஒரு இடமா இருந்துச்சு. அப்படி இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் என்னன்னா புது சிருஷ்டி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நமக்கு மாறுதலை உண்டு பண்ணிக்கிறார். முதல் மாறுதலை காமி, 2வது இதான் முக்கியமான மாறுதல். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது. ஏனென்றால் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இதுக்கு பேர் கூடாரம். கூடாரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, சர்க்கஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிச்சி அகோரமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டுவாங்க, புல்லெல்லாம் ஒரு பெரிய டென்ட்டை மாட்டுவாங்க, லைட்டை மாட்டுவாங்க, மியூசிக் போகும், மிருகங்கள் வரும், எல்லாம் கண்ணை திறந்து மூடுற மாதிரி வந்துடும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இருக்கும். 15வது நாள் பார்த்தீங்கன்னா அத்தோட எல்லாம் ஒன்றுமே காணாது, எல்லாம் ஒரு பேர். இதான் இப்போ ஆண்டவர் இதை கூடாரத்தை எப்போ எங்கள் சம்பந்தியமாக்கு வருத்தமாக இருக்கு நான் அதை சொன்னான்னா, அது உண்மை. அவங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் கப்பற்போம் அவங்களுக்கு, இன்னும் நீங்கள் உங்கள் டெத்தை பற்றியே பேசுகிறீங்க, அது உண்மைதான். அது இவர் வசந்தாஸ். ஏனென்றால் இக்கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசலை தத்துக்குள்ள மிகவும் இது தவித்துங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா சரி ரொம்ப பிஞ்சு பேர். நான் சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். போன சனிக்கிழமை சாயங்காலம் பருப்பு வடை 2 வடை 3 வடையை சாப்பிட்டுட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் நினச்சேன் என் சோழி அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நினைப்பேன் அப்படி நெஞ்சு வலிக்குது, நடக்க முடியல, ஏப்பம் வருது. நான் என் மனைவி கூடவே இருக்கா, எழுப்பி விட்டேன். நெஞ்ச தடவை கொடுக்குறா, என்னென்னமோ சேரா, ஜெலிசரை கொடுத்தா, பேண்டின் மாத்திரையை போட்டா, என்னென்னமோ நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், அஜி நான் போய் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அஜி அப்படின்னு சொல்லி. ஒரு கடைசி ஜெபத்தை நம்ம போட்டுருவோன்ட்டு நான் வழக்கமாக ஜெபம் பண்ணுறதுல போய் முழங்கால் போட்டேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து 4 மணி வரை கஷ்டப்பட்டேன். அதான் இந்த வசனம் சொல்லுது, கூடாரத்திலே பாரம் தவித்து. நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன், என்னென்னமோ பண்ற சரீரம் ஒரு 2 பருப்போட போய் ஒன்றுலாம் ஆக்கிடுச்சு. அதான் நம்ம பார்க்குறோம். இந்த பாருங்க என்ன அழகா வசனம் சொல்லுதுன்னா, நான் பாரம் தவித்து இந்த போர்வை கலந்து போட விரும்பாமல். இது போர்வைங்க. இப்போ என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கும் போது பெஷ் அடிச்சு போத்தி இருக்கு. அது எவ்வளோ வெயில் அடித்தா, இப்போ தான் ஏசி இதுக்கு ஏசி கிடையாது, வெயில் அடிச்சுட்டு இருக்கும், வாமாட்டம் இதுவரை பொத்திருக்கணும். என் மனைவிக்கு பொத்தனா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எவ்வளோதான் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சினாலும் எந்திரிக்கும் போது கீழே போட்டு தான் தெரியும். இதோட நம்ம ஓபிக்கு போக முடியாது. அது மாதிரி இங்கே பார்க்குறோம், இந்த போர்வையை, இந்த சரீரங்கிற போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனால விளங்கும்படி போர்வை தரும் நம்மை ஆயத்த பண்ணுகிற தேவன். இந்த ஆயத்தை படித்துட்டு எதுக்காக இருக்கிறார் அப்படின்னா 8வது வசனம், நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தத்தில் கூட அது இங்கே விட்டுட்டு அங்கே போயிருக்கணுங்க. இது யாருக்கு கிடைக்கும்னா அதை தான் நான் பார்க்கணும். எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14 வசனம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு முக்கியமான மாறுதல் இதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. சரி, இப்ப திரும்ப நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். யோவேல் மீகா 5வது அதிகாரம் 13வது வசனம் தான் கீ வசனம். இந்த வசனத்தை நம்ம முடிக்க போயிடும். சியோன் குமாரத்தியே, 2 குமாரத்தி இருக்காங்க. ஒன்று எருசலேம் குமாரத்தி, அது உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள். அவங்க வருவாங்க,
போவாங்க, அவங்களுக்கு பைபிளுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா சியோன் குமாரத்துக்கு தான் நீ எழுந்து போரடி. ஏன் நீ எழுந்து போரடிக்கணும்னு சொல்லி பாருங்க, சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக. அந்த தீட்டுப்படுறத நாங்க பார்த்து கக்கப்புக்கான சிரிக்கணும், கை கொட்டி நாங்க சிரிக்கணும்னு ஆசைப்பட்டது. அதுக்காக 13 நான் ஆண்டவர் சேஞ்ச் விட்டு பண்ணிக்கிறார். நான் உன் கொம்புகளை இரும்பு, உன் குழம்புகளை வெண்கலமாக்கு, நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி தேசத்தை நீ கர்த்தருக்கு என்று ஞாபகப்பாய். அதுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம பிறக்கும்போது பாவிகளாக பிறக்கிறோம். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. நம்ம பாவம் செய்வதனால பாவிகள் கிடைக்காது. நம்ம பிறக்கும்போது நம்முடைய சுபாவமே பாவி. ஒரு மீன் குஞ்சு இருக்குது, அதுக்கு சொல்லித்தர வேண்டியது எப்படி நீந்தணும். ஒரு நாய் இருக்கு, அதுக்கு நாய்க்கு எப்படி குலைக்கணும், அது பிறந்துருச்சா அது குலைக்க ஆரம்பிச்சு, அது குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும். ஒரு நல்ல பாம்புக்கு எப்படி கொத்தணும்னு சொல்லித்தர வேண்டியது. அதுபோல நம்ம பிறப்பே தாயின் கர்ப்பத்திலே பாவத்தில் பிறக்கிறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் எதுக்காக செய்கிறார் அப்படின்னா, ஆஸ்தியை பூமிக்கு. ஒரு வசனத்தை பற்றி வாசி நம்ம முடிக்க போகிறோம். யோவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 1063. இப்படி இந்த மாறுதல்கள்லாம் இருந்து நம்ம ராஜாக்களும் ஆசிரியர் ஆக்கி அந்த ஒரு மாறுதல் உண்டு பண்ணி நம்ம இந்த பூமியில கூடாரத்தை தவித்து விட்டு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வேடத்துல வாழும் பொழுது பார்த்து முடிக்க போகிறோம். யோவேல் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, கர்த்தர் சியோனிலே வாசமாயிருக்கிறார். கர்த்தர் சியோனிலே வாசமா இருக்கிறார். நம்ம அங்க போய் சேரும். நம்ம அங்க போய் சேர்வதற்கு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அந்த புது சிருஷ்டி மூலமாகத்தான் அந்த நித்தியோட நம்ம கிடைக்கும். ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. நீரங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா. அந்த காலத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்ததுக்காக நன்றி ராஜா. கார் இருள் இல்லாத ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் போவோங்கிற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.